இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2026 ஆகஸ்ட் மாதம் திங்கள் கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் எங்களின் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04 லக்கணம் கடக லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி பஞ்சமி இரவு 9:13 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சஷ்டி வருகின்றது. நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 9:06 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும். ராகு காலம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 4:30 முதல் 6 வரையிலும். குளிகை 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 7:30 முதல் 9 வரையிலும். யமகண்டம் 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 9 முதல் 10:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம். மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். உங்களுடைய செயல்திறனுக்கு நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உண்மையான அன்பை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் உண்டாகும். நிதிநிலை நன்றாக இருக்குங்க. சிறப்பாகவும் உணரும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று இறை பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. கோயில்களுக்கு சென்று வருவது போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல சுமூகமாகவும் உணர்வீங்க. இன்று எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலை எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். குடும்பத்தில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். இன்று அரசாங்க அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. தேவையில்லாத நண்பர்களிடத்துல நீங்க அதிகப்படியாக பேசவும் வேண்டாம். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விலகி இருப்பதை நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்றைய நாள்ல நீங்க தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய மத்தியில உங்களுடைய அந்தஸ்தும் அதிகரிக்கும். வீடு வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய தாய்வழி உறவுல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்கள் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் இப்பொழுது உதவிகரமாகவும் இருப்பாங்க. இன்று உங்களுக்குள்ள சில மாற்றங்களையும் செய்வீங்க. சக ஊழியர்கள் திருப்திகரமாக உதவிகளும் செய்வாங்க. அவர்களுடைய மனநிலையை அறிந்து பேசுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல சிக்கி இருந்த உங்களுடைய பணம் மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மன நிறைவாகவும் உணர்வீங்க. அறப்பணிகள்ல ஆர்வத்துடன் ஈடுபடவும் செய்வீங்க. நண்பர்கள் மனம் விட்டு பேசவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. புதுவிதமான பொருட்களின் மீது
ஆர்வமும் அதிகரிக்கும். வீடு பராமரிப்பு தொடர்பான வேலைகளும் நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பொதுமக்கள் துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க, பிள்ளைகளினால பெருமையாகவும் உணர்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் இப்பொழுது சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல உங்களுக்குள்ள இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும், சுறுசுறுப்பாகவும் செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க, பரபரப்பாகவும் காணப்படுவீங்க. செயல்களை புத்திசாலித்தனமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்குள்ள மறைந்திருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் சிறப்பாகவும் முடிக்கவும் செய்வீங்க, பயனுள்ளதாகவும் இருக்கும். திருமண உறவில்லை என்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால இருவருக்கும் இடையில நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள் போன்ற முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழிலை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமானமும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் இப்பொழுது உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வீட்டுல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன தடுமாற்றங்களும் ஏற்படலாம். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கவனமாக கேட்பதும் நல்லது. சில திடீர் செலவுகளும் ஏற்படலாம். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு செல்லும் பொழுது பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. இன்று குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதிய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சில அதிரடியான மாற்றங்களை செய்யக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பம் அல்லது வேலை தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பிற்பகலுக்கு மேல சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மாலையில நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி விஷயங்கள்ல உங்களுடைய செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்வதும் நல்லது. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகளும் இருக்கும். உழைப்பிற்கு உண்டான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உடல் ஆரோக்கியத்துல ஏற்ற இறக்கமான போக்கும் இருக்கும். குடும்பத்துல பொறுப்புகளும் இருக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. சிந்தனைகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியுடன் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவாகவும் உணர்வீங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மற்றவர்களை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது போன்றவைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். இப்பொழுது சுமூக மனப்போக்கும் இருக்கும். திருமண உறவுல தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால மனக்கசப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல நீங்க உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். பண இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். தொழில் துறையில சில முக்கியமான முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. நல்லது கெட்டதை அறிந்து செய்வதும் நல்லது. தொழில கவனமாகவும் இருங்க. என்று மற்றவர்களினால ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல மிதமான போக்கும் இருக்கும். வரவுக்கு மேல செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களுடைய விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மேலதிகாரிகள் இடத்துல கோபப்படவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு வேலையுமே துணிச்சலுடன் எதிர்கொள்வதும் நல்லது. என்று அவ்வப்பொழுது மனச்சுமைகளும் ஏற்பட்டு நீங்கும். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிப்பழக்க வழக்கங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சொந்த பந்தங்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். பங்குதாரர்களிடத்துல சுமூகமாக பேசுவதும் நல்லது. இன்று முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல எதிர்மறையாக பேசாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகிப்புத்தன்மை தேவைப்படக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளிக்கவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய் தந்தையின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. மதிப்புமிக்க சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று செய்யும் வேலைகள்ல எதிர்பார்த்து இருந்த பலன்கள் கால தாமதமானாலும் நல்லபடியாகவும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதும் நல்லது. அரசு தொடர்பான பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களின் மூலமாக உடல் சோர்வும் அவ்வப்பொழுது ஏற்படலாம். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. செலவுகளுடைய தன்மைகளை அறிந்து செய்வதும் நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையுமே இன்று கவனமாக இருப்பதும் நல்லது. அதிகமாக உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். நல்ல திட்டமிடுதல்களுடன் இருப்பதும் நல்லது தாங்க. பணியிடத்துல சக பணியாளர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது.
திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன இடைவெளிகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரெதிரான கருத்துக்கள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஏற்ற இறக்கமாகவும் இருக்கும். அதிகரிக்கும் செலவுகளின் காரணமாக கையிருப்பு கரைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்களுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தன லாபமும் இருக்கின்றது. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய நல்ல மனதை உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உங்களுக்குள்ள மறைந்து இருந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். தொழில் சம்பந்தமாக நீங்க மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். மனதில் அவ்வப்பொழுது இனம் தெரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துறையின் வழியில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய தேவையறிந்து மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்து சங்கடங்களும் நீங்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இப்பொழுது கூடுதலாக உழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. பெருந்தொகைகள் கைமாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுல கவனமாகவும் இருங்க. நிதி நிலையம் வலுவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த திட்டங்கள் வேகத்தையும் பெறும். உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனையின் போக்கில மாற்றங்களையும் செய்வீங்க. சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கான பக்குவமும் உங்களிடத்துல இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நம்பிக்கையை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய இனிமையான வார்த்தைகளினால மற்றவர்களை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணியில உங்களுடைய செயல்திறன் பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகளிடத்துல கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவில் இன்று உங்கள் துணை இடத்துல இனிமையான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களும் என்று உங்கள் இடத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வாங்க. புரிதல்களும் உண்டாகும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்று ஓரளவிற்கு ஏற்றமான போக்கும் இருக்குங்க. உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும்
இருக்கும். மனைவி இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. நன்மை செய்தவர்களே இப்பொழுது உங்களுக்கு எதிராக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. சில செலவுகளும் உங்களுக்கு திக்குமுக்காடவும் செய்துவிடலாம். உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதும் நல்லது. எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன கால தாமதங்களும் ஏற்படலாம். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி செயலாற்றுவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை தேடி வந்தவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல உயரதிகாரிகள் இடத்துல சில சூட்சுமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்றும் கூறலாம். வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரி கால நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையுமே பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் செய்வீங்க. அரசியல்ல இருக்கிறவங்க சில உதவிகளையும் செய்வாங்க. குழந்தைகளின் மீதான அக்கறையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. போட்டிகள் நிறைந்த விஷயத்துல முன்னேற்றமும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்த பணிகளும் இப்பொழுது நல்லபடியாகவும் நிறைவேறும். இழுபறியாக இருந்து வந்த தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உத்தியோகத்துல சக ஊழியர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபமும் உண்டாகும். பிரபலமானவர்களிடத்துல அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசு சார்ந்த வேலைகள் நல்லபடியாகவும் நிறைவேறும். வழக்குல திருப்பமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:06 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்களும் ஏற்படலாம். அரசாங்க வகையில லாபத்தையும் பார்த்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. என்ற அனைத்து விதத்திலும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். உங்களுடைய செயல்கள்ல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நம்பிக்கையாகவும் உணர்வீங்க. விரைவாக முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. உங்கள் துணையின் நம்பிக்கையையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்புகள் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையான நிலையையும் எதிர்பார்க்கலாம். லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். பொருளாதார நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெளியூர் பயணங்கள் நன்மையையும் பெற்றுத்தரும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சமூக அந்தஸ்தும் உயரும். வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் இருப்பீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். சின்ன விஷயங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு சின்ன சின்ன கோபங்களும் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு எந்த விதத்திலும் நீங்க உத்தரவாதங்கள் கொடுக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். உறவினர்களினால அன்பு தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு சிறந்த நாளாக
நாளாகவும் இருக்கும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத தனவரவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம் என்று பூர்வீக சொத்துக்களுடைய வகையில லாபமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சுபகாரியங்கள் தொடர்பான எண்ணங்களும் ஈடேறும். இலக்கியம் சார்ந்த பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் கைகூடியும் வரும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். சாதகமான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய செயல்திறனுக்கு உரிய அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லிணக்கமும் காணப்படும். அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. இதனால இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியும் உண்டாகும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும். மன உறுதியுடனும் உணர்வீங்க. தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பாராத லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் இருக்கும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். இறை வழிபாட்டை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பதவி உயர்வும் இருக்கும். பூமி லாபமும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கின்ற நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்தும் தருவீங்க. சிலருக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய அவசரங்களை வீட்டில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. உறவினர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க அதிகப்படியாக கேட்கவும் வேண்டாம். ஆரோக்கியத்தில் அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரலாம். பழைய நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க. பழைய கடனை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் எப்பொழுது சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல்களும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். மற்றவர்களினால சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம். நம்பிக்கைக்கு உரியவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். வெளியூர் பயணங்களினால அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாளாகவும் அமையும். உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக மும்முரமாக வேலைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமையின் காரணமாக பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்தில் எதிர்மறையான உணர்வுகள் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கோபப்படுவதையும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு அதிக வேலையின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட சில அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தொழில்துறையில சில சிரமங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளினால மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அலுவலகங்கள்ல கவனமாக வேலைகள் பார்க்க வேண்டியதும் இருக்கும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பணவரவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொண்டும் செயல்படுவாங்க. எதிரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அரசு உதவிகள் கால தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தவணை பணத்தை தவறாமல் கட்டிவிடவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சொந்த பந்தங்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சில நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். என்று தொழில்துறையில உங்களுக்கு என்று தனி இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிலும் திட்டமிட்டும் செயல்படுவீங்க. மனதளவுல தைரியமாகவும் உணர்வீங்க. சிலருக்கு காலி மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியில ஏற்றமும் உண்டாகும். புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். கலைத்துறையில புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. விளம்பரம் சார்ந்த துறைகள்ல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஏற்ற இறக்கமான நாள் என்றும் கூறலாம். தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய வளர்ச்சி குறித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். புதிய மனிதர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய திறமைக்கான மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல இன்று உங்களுடைய இனிமையான அணுகுமுறையை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்கள் துணையும் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு நன்றாகவும் இருக்கும். கையில இருக்கின்ற பணம் உங்களுக்கு போதுமானதாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள்ல நீங்க ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. சில நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கு
பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும், பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். சிலருக்கு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு அதிகாரிகளிடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள் சாதகமாக முடிவடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி நெருக்கமும் உண்டாகும். குடும்ப விஷயங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில அலைச்சலுடன் ஆதாயமும் உண்டாகும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. சிலருக்கு பணவரவும் இருக்கும். பிற்பகலுக்கு மேல கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லதுதாங்க. நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நன்மதிப்பை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். குழந்தைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. பார்வை தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். பொருளாதார சிக்கல்களும் குறையும். பணிகள்ல அதிகாரிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. தனவரவுகள்ல ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சில சவால்களை திறமையுடன் சமாளிக்கவும் செய்வீங்க. பொறுமையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்கின்ற இடத்துல கவனமுடன் பணியாற்றுவதும் நல்லது. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சுமூகமான சூழ்நிலைகளும் காணப்படும். திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவில் தனிப்பட்ட பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. பரஸ்பர புரிந்துணர்வுகளுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சராசரியாகவும் இருக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பண விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று கிடைக்கின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். இன்று சில நல்ல வாய்ப்புகளும் தேடியும் வரலாம். தொழில உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைக்கவும் செய்வீங்க. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில அனுகூலமும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியாகவும் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பெற்றோர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அதனை தீர்த்து வைக்கவும் செய்வீங்க. ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசியல்ல நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இரவு நேர தாமதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. அடுத்தவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு நீங்க மயங்கிவிடவும் வேண்டாம். வெளியூர் பயணத்தின் பொழுது பாதுகாப்பாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று தொழில்நுட்பத்தோடு சில புதிய வேலைகளை ஆரம்பிக்கவும் செய்வீங்க. இன்று திட்டமிட்ட வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். பண பற்றாக்குறைகளும் நீங்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல கனிவாக பேசுவதும் நல்லது. உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன பணிப்போரம் ஏற்பட்டு நீங்கும். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது.
உங்கள் தாயின் தேவைகளை அறிந்து அதனை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிலும் அவசரமில்லாமல் செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் குறையலாம். சகோதரர்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். வெளியூரில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய வருகையினால மாற்றங்களும் ஏற்படலாம். மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவாதங்கள்ல சமநிலையான போக்குடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல மாற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பயணங்களினால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் தேடி வரும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன்களை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சுய வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானமாக இருப்பதும் நல்லது. அரசு பணிகளின் காரணமாக வேலையில மும்முரமாகவும் இருப்பீங்க. ஓய்வெடுக்க கூட நேரமில்லாத அளவிற்கு அடுத்தடுத்து வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பணிகளை திட்டமிட்டு அதன்படி மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவுல சிறிது பதட்டத்துடனும் இருப்பீங்க. உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசிவிடவும் வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் உணர்வீங்க. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். விருப்பப்பட்ட வேலைகளை எப்பொழுது செய்வதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வியாபாரம் பெருகுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வும் இருக்கும். பணி மாறுதல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் மனைவி இடத்துல உங்களுடைய ஆசைகளை கூறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனம் விட்டும் பேசுவீங்க. பிள்ளைகள் இடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சிலருக்கு வீடு மனையிடங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். வேலையில உயர்வும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதற்கான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நண்பர்களிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். அவர்களிடத்துல இருந்து உதவிகளும் இருக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதும் நல்லது. யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். என்று உங்களுடைய கோபமான எண்ணங்களை மற்றவர்களிடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல மேலதிகாரிகளிடத்துல இருந்து வந்த மோதல் போக்கும் மாறும். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. என்று தொல்லை தருகின்ற நோய் நொடியில இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்ற தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வீட்டிலையும் உற்சாகமான போக்கும் இருக்கும். சிலருக்கு தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாயின் விருப்பத்தை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய அனுபவ பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். சொந்த ஊர் தொடர்பான பயணங்களும் மேம்படும். கல்வி பணிகள்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். விவசாய பணிகள்ல ஒத்துழைப்பான சூழலும் உண்டாகும். தனிப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். புதிய
புதிய நண்பர்களுடைய சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சென்று வர வேண்டிய வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கி உற்சாகமாகவும் ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. செய்கின்ற வேலைகள்ல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிட சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல சில பிரச்சனைகளை பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. உங்களுக்குள்ள இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நெருங்கிய உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல செய்த நுட்பங்கள் இப்பொழுது பலன் கொடுப்பதாகவும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில்ல புதிய முதலீடுகளையும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமானமும் அதிகரிக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி போராடியாவது வெற்றியும் பெற்று எந்த ஒரு வேலையிலுமே சின்ன சின்ன தயக்கங்களும் இருக்கும். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால சற்று குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கண்ட இடத்துல வைத்து தேடவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாமல் பேசவும் வேண்டாங்க. இது உங்களுடைய நம்பிக்கையை களைப்பதாகவும் இருக்கும். இன்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்தாற்போல் யாராவது அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல பழைய வேலையாட்களை மாற்றவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய அதிகாரிகள் உங்களை மதிக்கவும் செய்வாங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். எதிலும் சிந்தித்து பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அலைச்சல்களும் இருக்கும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் இடத்துல எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் இடத்துல அனுசரணையாக பேசுவதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உயர்கல்வியில முன்னேற்றமும் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. புதுவிதமான தேடல்களும் உண்டாகும். தடைப்பட்டு இருந்து வந்த பணிகளை விடாப்படியாக செய்து முடிக்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களினால மகிழ்ச்சியும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.